11th question. In the figure, if B1, B2, B3 and A1, A2, A3 have been marked at equal distance, in what ratio C divides AB? So, இதில் AB அப்படிங்கிற லைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த லைனை வந்து இந்த C பாயிண்ட் எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்ட்டு. இது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு மெத்தட் பா. ஸோ இதில் என்ன செய்கிறீங்க, யூஆர் ட்ராயிங் அ லைன். அந்த லைனுக்கு எந்த டிகிரியில் வேணாலும் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிட்டு யூ ஆர் டிவைடிங் த லைன் இன்ட்டு ஈக்குவல் பார்ட்ஸ். அதே போல் இந்த லைனுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் போடுறீங்க. அந்த லைன் இதுவும் பேரலாக இருக்கணும். பேரலாக இருந்துட்டு இதை ஈக்குவலாக நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது இட் வில் மீட் அட் அ பாயிண்ட் அட் ஏபி. அப்போ எந்த ரேஷியோவில் அது பிரிச்சிருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் என்ன செய்யணும், இதில் எத்தனை டிவிஷன்ஸ் பிரிச்சிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கணும். ஸோ மொத்தமாக 8. இதில் எத்தனை பிரிச்சிருக்காங்க, 1 2 3 4 5. ஸோ ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 8:5. அவ்வளோதான், பார்த்த உடனே சொல்லிடலாம். ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 8:5. Next question, 12th sum. Sin A plus cos B is equal to 1. A would angle எவ்வளவு கொடுத்திருக்குனா 30 degree. B is an acute angle. Find the value of B. B ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin A plus cos B is equal to 1. அதில் A ஓட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது sin A ஓட வேல்யூ 30 டிகிரி plus cos B is equal to 1. sin 30 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1/2 plus cos B is equal to 1. So cos B is equal to 1 minus 1/2. இந்த 1/2 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா minus 1/2. So இதை simplify பண்ணீங்கன்னா 1/2. So cos வந்து எப்போ 1/2ல கிடைக்கும்னா 60 டிகிரியில தான் நமக்கு 1/2 கிடைக்கும். cos 60 is equal to தான் 1/2. அப்போ B ஓட வேல்யூ என்னன்னா 60 டிகிரி. So B is equal to 60 டிகிரி. Next sum. If x is equal to 2 sin square theta and y is equal to 2 cos square theta plus 1, then find x plus y அப்படின்னு கேட்டிருக்காங்க. So solution, x is equal to 2 sin square theta, அதே மாதிரி y வந்து 2 cos square theta plus 1. So x plus y is equal to 2 sin square theta plus 2 cos square theta plus 1. So இது ரெண்டுத்துல இருந்து 2 காமனா எடுத்தீங்கன்னா sin square theta plus cos square theta plus 1 which is equal to 2. We know that என்னது sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்னது 1. So 2 into 1 plus 1 which is equal to 3. So x plus y is equal to 3. So 14th sum. In a circle of a diameter 42 cm, if an arc suspend an angle of theta at the center where pi is equal to 22/7, then what will be the length of the arc அப்படின்னு கேட்குறாங்க. So solution, diameter என்ன கொடுத்துருக்காங்கன்னா d is equal to 42ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ r ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 21. நெக்ஸ்ட் ஆர்க் சஸ்பெண்டட் தீட்டாவோட வேல்யூ வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன? ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா என்னது, L is equal to theta divided by 360 degree into 2 pi r. Okay, which is equal to theta ஓட வேல்யூ 60 degree divided by 360 into 2 into pi ஓட வேல்யூ என்ன போட்டுக்க சொல்றோம்னா 22/7 into r ஓட வேல்யூ என்னன்னா 21. So 7யும் 21 கேன்சல் பண்ணா நமக்கு 3 டைம்ஸ் கிடைக்கும். 60யும் 360யும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 டைம்ஸ் கிடைக்கும். So 3யும் 6ம் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது உங்களுக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் L is equal to 22 centimeter. Next 15th sum. 12 solid sphere of the same radii are made by melting a solid metallic cylinder of base diameter 2 cm and height வந்து 16 cm. Find the diameter of each sphere. என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டர் எடுத்திருக்காங்க, ஒரு சாலிட் மெட்டாலிக் சிலிண்டர் எடுத்திருக்காங்க. அதோட பேஸ் டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 2 cm, ஹைட் வந்து 16 cm.
இதை வந்து என்ன பண்றாங்க, மெல்ட் பண்றாங்க. இதை மெல்ட் பண்ணி அதை வந்து எத்தனை ஸ்பியரா கன்வெர்ட் பண்றாங்கன்னா 12 சாலிட் ஸ்பியரா கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் த ஸ்பியரும் இங்கே ஈக்குவல். ஏன்னு புரியுதா? ஸோ ஒரு சாலிட் மெட்டாலிக் சிலிண்டரோட தான் என்னது உருக்கி அவங்க 12 சாலிட் ஸ்பியரா கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். 12 சாலிடோட வால்யூமும் இதோட வால்யூமும் ஈக்குவல். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா என்னன்னா, சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். திஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு 12 solid sphere. அப்போ 12 into 4/3 pi r cube. ஸோ ஸ்பியரோட வால்யூம் என்னன்னா 4/3 pi r cube. இதுல எத்தனை செய்யறாங்கன்னா 12 செய்யறாங்கன்றதுனால 12 into 4/3 pi r cube. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரோட வேல்யூ, நமக்கு சிலிண்டரோட ஆரோட வேல்யூ என்னது, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. d is equal to 2 சென்டிமீட்டர்ன்றனால r is equal to 1 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 16. அப்படி இருக்கக்குள்ள இதோட ரேடியஸ் என்ன அப்படின்றதுதான். ஸோ பை இன்டூ 1 ஸ்கொயர் இன்டூ 16 is equal to 12 into 4/3 into pi into r cube. ஸோ பை கெட் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4ஐயும் இந்த 16ஐயும் அடிச்சோம்னா நமக்கு 4 டைம்ஸ் கிடைச்சிடும். அப்போ 4 into 3 divided by 12 is equal to r cube. So 4 3s are 12 divided by 12. அப்போ r cube is equal to 1. So r is equal to 1 centimeter. Next, find the probability of getting a doublet in throwing a pair of die. ஸோ நான் வந்து ஒரு பேர் ஆஃப் டை போடுறேன். அப்படி பேர் ஆஃப் டை போடக்குள்ள டபுளட்டா எத்தனை நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான். ஸோ பேர் ஆஃப் டையை நம்ம த்ரோ பண்ணக்குள்ள என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸா இருக்கும். ஸோ என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குன்னா 36 அவுட்கம்ஸ் வரும். ஸோ என்னென்னு உங்களுக்கு தெரியும். 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அடுத்தது அதே மாதிரி 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அதே மாதிரி 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6. நெக்ஸ்ட் 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அதே மாதிரி 5,1 5,2 5,3 5,4 5,6 5,5 5,6. நெக்ஸ்ட் 6,1 6,2 6,3 6,4 நெக்ஸ்ட் 6,5 6,6. ஸோ இதுதான் நம்மள ரெண்டு டைய ஒன்னா போடக்குள்ள பாசிபிள் அவுட்கம். இதுல டபுளட் எத்தனை வரும்னு பாத்தீங்கன்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் getting doublet is equal to n of number of event divided by total number of samples. So எத்தனை event நம்மளுக்கு வந்திருக்குன்னா டபுளட்டா 1 2 3 4 5 6. அப்போ 6 divided by total number of samples நம்மளுக்கு என்ன இருக்கும் 36. So which is equal to 1/6.